உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரன் சந்தா கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிலா சோழன் அப்படிங்கிறதுக்குமே ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து நிலா இப்போ வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்க ஐயனார் துணை குடும்பத்தில் இப்போ புதுசாக வானதியால் அடுத்த பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குது. ஸோ வானதி பாண்டி மேலே இருக்க கோவத்தில் அந்த மாதிரி பண்ணாலும் இப்போது எனக்கு அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனால் அங்கே எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி ஆகுது. பாண்டி மேலே கோவம் தான் வருது. இருந்தாலும் வானதி பாண்டிக்கு தெரியாது, நான் தான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவும் பாண்டி குடும்பத்துக்கு தான் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்ட தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக வானதிக்கு இங்கே இந்த கல்யாணம்லாம் ரெடி ஆகிடுது, மண்டபம் கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போவே உடனே பண்ணணுமா, ஒரு வருஷம் கழித்து பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அவங்களுக்கு ஷாக் ஆனாலும் அவங்கள திட்டுறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் என்னடி நீ நினச்சிட்டு இருக்கா, ஒழுங்கு மரியாதையாக 1 மாதத்தில் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிற வழியை பாரு அப்படின்னு திட்டுறாங்க. ஏமா நான் தான் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் அவசரத்தில் கோவத்தில் சொல்லிட்டேன், நீங்களாவது கொஞ்சம் யோசிக்கலாம்ல, இன்னும் நான் படித்தே முடிக்கலையே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு தான் அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. என்ன அவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, அன்னைக்கு தான் சொன்னா நான் படித்து முடிக்க போகிறேன், எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. இவ பேச்சை நம்பலாமா வேணாமான்னு அன்னைக்கே நான் யோசிச்சேன்ல எங்கத்த அப்படின்றாங்க. இது பத்தாதுன்னு போய் பாண்டிய கடையில் போய் பார்த்து பேசி அங்கேயிருந்து கையோடு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வர வழியிலேயே அவங்க அத்தையும் மாமாவும் கூட பார்த்துடுறாங்க. ஸோ பாண்டி வீட்டுக்கு வந்ததும் வானதியோட அண்ணன் ரொம்பவும் கோவத்தில் கத்துறாரு. டேய் நான் தான் உன்னை இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா, அவள் வாழ்க்கையில் தலையிடாதுன்னு, அப்புறம் என்ன திரும்ப வந்துட்டுக்க, முதல்ல வெளில போடா அப்படிங்கிறாங்க. ஸோ ஆளாளுக்கு மாற்றி பேசும்போது வானதி இங்கேயும் கத்திட்டு இருக்காங்க. நீ முதல்ல அமைதியாயிரு அப்படின்னு அவங்க அண்ணனை கத்தும்போது அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, எல்லாரும் அமைதியாயிருங்க, அவள் தான் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாள், என்னென்னு சொல்லுடி அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவங்க அத்தையும் மாமாவும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்க அத்தைக்கு கோவமே வந்துடுது. ஏன்னா அவங்களோட தங்கச்சி பையனை தான் பார்த்துருக்காங்க. அப்படிங்கும்போது என்னங்க இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் தானே இதெல்லாம் பேசுனீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்ல மாட்டிங்களா, இப்போ இப்படி சொல்கிறாளே என் தங்கச்சி குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு திட்டுறாங்க. இப்போ பாண்டிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ வானதியோட அம்மா கேட்குறாங்க, ஏப்பா தம்பி நீ தான் அவகிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு டைம் கேட்ட, ஆனால் அதுக்குள்ளே இவ என்ன பண்ணிட்டா, எனக்கும் அவனுக்கு ஒத்து வராது, அவன் கூட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ தான் பாட்டு சொன்னா. 4-5 வாட்டி அவகிட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் இதை ஏற்பாடே பண்ணோம். இப்போ திரும்பவும் அவள் கூப்பிட்டா நீ வீடு வரைக்கும் உட்காந்துருக்கேன்னா என்னப்பா அர்த்தம் அதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்க்குறாரு, இங்கே பாருங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ கூட நானாலாம் வரலைங்க, வானதி தான் இப்போ என் கடைக்கு என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா, நான் வரலன்னு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போது அவங்க அப்பா பார்த்து திட்டுறாரு. ஏன் வானதி நீ ஏன் இப்படி இருக்க, அந்த பையன் தான் அதோட சொன்ன இதில் கரெக்டாக இருக்குல்ல, நீ தான் இப்படி இருக்க, உன்னை போய் பிள்ளையா பெற்றதுக்கு எங்களை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நைனா நீ ஏன் நல்லா யோசிச்சுப்பாரு, எனக்கு பாண்டியை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல, நான் தான் ஏதோ பாண்டி மேலே இருந்த கோவத்தில் அப்படி சொன்னேன்னா நீயாவது யோசிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போ வானதியோட அம்மா கோவமே வருது, வேகமாக போய் அடிச்சிடுறாங்க. வாயை மூடுறி, என்ன எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு கடைசியில் எங்கள் மேலே பழிய தூக்கி போடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இப்போ பாண்டி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவள் ஏதோ என் மேலே இருக்க கோவத்தில் உங்ககிட்ட சொல்லிட்டாலாம், அதுக்காக நீங்களும் இப்படி ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் உங்களை தலைக்குனியை விடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் வானதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், அவள் ஏதோ புரிஞ்சுக்காமல் ஒரு சில விஷயத்தில் என்கிட்ட கோவப்படுவா, சரி சமாதானம் ஆகிடுவான்னு தான் பார்த்தேன், ஆனால் இந்த அளவுக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ வானதி பார்த்துட்டு என்ன பாண்டி இப்படி பேசுகிற, உன்னை எனக்கு பிடிக்கும் தானே, அப்போது கல்யாணத்தை எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு எங்கள் அப்பா சொல்கிறாருன்னா நீ இல்லைங்க எனக்கு வானதி தான் வேணும்னு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என்ன வானதி நீ பேசிகிட்டு இருக்க, நீயே எனக்கு வேணாம், உன்னை இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு இப்படி போவேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட அவ்வளோ பேசிட்டு என் நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட பேசுறது, அதெல்லாத்தையும் மீறி உங்கள் அப்பா மதித்து என்கிட்ட சொல்கிறாரு, அவர்கிட்ட இல்லை நான் போய் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறியா, அதெல்லாம் நல்லா இருக்காது வானதி அப்படிங்கிறாங்க. அப்போ வானதி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ வானதியோட அத்தையும் மாமாவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா திட்டினதுக்கப்புறம் இவங்களுக்குமே கோவம் வருது, இது எங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. இது அவங்க அம்மாவுக்குமே கோவம் வருது. வானதியோட அம்மாவுக்கு என்னதான் வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கடி நீ, ஒன்னால் இப்போ என் அண்ணன் என்கிட்ட பேசாமல் போகிறாரு பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டி சொல்லிடுறாரு, இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் என்னால் உடனே கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் பார்த்து உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கள், அவளோட விருப்பத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களோட மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க சரி, ஆனால் என் குடும்ப சூழ்நிலைக்கு என்னால் இப்போ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி விறுவிறுன்னு போயிடுறாரு. இதை கேட்டதும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கோவம் வருது. இப்போ வானதியை போட்டு அடிக்கிறாங்க திட்டுறாங்க. இருந்தாலும் வானதி அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போய் ரூமில் உட்காந்துட்டு என்னதான் இருந்தாலும் பாண்டி இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அவன் நீ என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறான்லடி அப்படின்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க.
ஸோ வீட்டுக்கு போன அவங்க அத்தையும் மாமாவும் அவங்க அத்தை திரும்பவுமே ஃபோன் பண்ணுறாங்க. என்னையா பதில் சொல்கிறது, என் அண்ணி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, எதையாவது பேசு, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இவங்க ஃபோன் அட்டன் பண்ணோன்னே என்ன தான் முடிவு எடுத்திருக்கீங்க, இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் நாங்கள் ஆள் இல்லை, நான் போய் என்ன சொல்கிறது என் தங்கச்சி குடும்பத்துக்கிட்ட, இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணி, நான் போய் இதை பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வானதி கிட்ட போகிறாங்க. வானதி இப்போயுமே இல்லை, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்கள் வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்க வைக்க எனக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நான் பாண்டி வீட்டிலே போய் உட்காந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லவும் என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு புரியல. என்னையா இவ இப்படியே பேசிகிட்டு இருக்கா, நம்ம குடும்பமானத்தை வாங்காமல் விடமாட்டா போல இருக்கே இவ அப்படிங்கிறாங்க. சரி நீ வா, அந்த தம்பி தான் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் இப்போ ஆகணும்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியல, வேறு என்ன பண்ணுறது, நம்ம குடும்பமானம் போகக்கூடாது அப்படின்னா நம்ம தான் போய் பேசணும், நீ வா சாயந்தரமாக போய் அவங்க வீட்டில் பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதிக்கு இந்த விஷயம் தெரியுது. சாயந்தரம் அவங்க கிளம்பும்போது நானும் வருவேன் அப்படிங்கும்போது, ஏய் தேவையில்லாத வேலை பார்க்காத, ஒழுங்கு மரியாதையாக அடக்கமாக வீட்டில் இருக்க பழகு, நாங்கள் போய் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி நீ இவங்களை நேராக கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எல்லாரும் அங்கே இருக்காங்க. இப்போ வானதியோட அப்பா அம்மா வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நடேசன் பார்த்துட்டு என்ன இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு, என்னையா ஆட்டோ இங்கே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. பேசலான்னு தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறாங்க. பேச போறியா, என்னத்தை பேச போகிற, எங்கே அவன் மகளை காணா அப்படிங்கிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு பல்லவன் பார்த்துட்டு இந்த மாதிரி வானதியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு பாண்டிக்கிட்ட சொன்னோன்னுமே எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியில் வந்து பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு நாங்கள் இப்படியே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, உள்ளே வந்தாது பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு வந்தோடனே சொல்லுங்க அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா, இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன பிரச்சனையோ எங்களுக்கு தெரியாது, அவள் வந்து எனக்கு இந்த பையன் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணான். 4-5 வாட்டி அவகிட்ட கேட்டுட்டு தான் எங்கள் அண்ணியோட தங்கச்சி பையனை நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், அடுத்த மாதம் கல்யாணமும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னோடனே இப்போ வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. சேரன் அப்படியே பார்க்குறாரு. டேய் அப்படின்னா நீ இதை நினச்சி தான் சோகமாக உட்காந்துட்டு இருந்தியாடா அப்படிங்கிறாங்க. பல்லவனு பார்த்துட்டேன். ஆமாண்ணே அதுவாக தான் இருக்கும் போலக்கு, நான் தான் சொன்னேன்ல அண்ணன் மூஞ்சே சரியில்லை, மூடவே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்குன்னு நான் சொன்னேன்ல, கடைசியில் இதான் போலன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு சொல்கிறாங்க. அப்போ நிலா அப்படி பார்க்குறாங்க. என்ன பாண்டி உங்களுக்கு தெரியுமா அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. தெரியுங்க, அவங்க அப்பா தான் வந்து என்கிட்ட சொன்னார், வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா, நீ எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிடாதான்னு அவர் வந்து என்கிட்ட சொன்னாருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பாண்டி இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் எதுவுமே வீட்டில் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னத்தாங்க சொல்கிறீங்க, அவள் தான் போய் சொல்லியிருக்கா எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு, அவள் ஒரு வேளை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட உங்ககிட்ட சொல்லி நம்ம போய் ஏதாவது பேசலாம், அவளே சொல்லியிருக்கும் போது என்னத்தை போய் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டியை சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வானதியோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருப்பா, நாங்கள் வீட்டில் அவள் சொன்னாலேன்னு எங்கள் வீட்டு சைடு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், இப்போ ஒத்த காலில் நிற்கிறா, இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, எனக்கு பாண்டியை கட்டி வைங்கிறா. உங்கள் தம்பியை கேட்டால் அவர் இல்லை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறாங்க. இப்படிலாம் வச்சிட்டு இருந்தா எங்கள் வீட்டில் வச்சுட்டு அவளை வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாதுப்பா, ஏதாவது ஒரு முடிவு இதுக்கு அதாகவே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்க்குறாரு. டேய் பாண்டி என்னடா அதெல்லாம், பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கோயேண்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன அவங்க போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு மண்டபம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ போய் நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தேன்னா அந்த வீட்டில் இவங்களுக்கு தானே என்ன தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ வானதியோட அப்பா பார்க்குறாரு. இங்கே பாருப்பா, எங்கள் சொந்தக்காரங்க கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், இவ பண்ணிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தா எங்கே நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணி வச்சா அவள் கிளம்பி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறேங்கிறப்பா, எங்களுக்கு இதெல்லாம் சரியாக படலை, ஒன்று நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க தானே, நான் பேசி கூட அவங்கக்கிட்ட ஏதாவது சமாதானம் பண்ணிக்கிறேன், என்ன கொஞ்ச நாள் பேசாமல் இருப்பாங்க அவ்வளோதானே, வேறு என்ன பண்ண முடியும், பெத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே பார்க்குறாரு. சரி நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடியே சோழன் பல்லவன் நிலா எல்லாருமே போகிறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவனுங்களா அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறானுங்க, கேட்டால் லவ்வுங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ தனியாக கூப்பிட்டு போய் வச்சுட்டு பேசுகிறாரு. என்னடா பாண்டி, பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோயேண்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன பேசிகிட்டு இருக்க, ஏற்கனவே உனக்கு இத்தனை வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே கவலைப்பட்டுட்ருக்கோம், இப்போ உன் கல்யாணத்துக்கு 6 மாதம் டைமும் சொல்லியிருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்காம நான் மட்டும் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன சந்தோஷமாக இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. டே ஏன் பிரச்சனை வேற, ஓன் பிரச்சனை வேறடா, இப்போ வானதி வீட்டில் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, அவங்களே வீடு தேடி வந்து பேசுகிறாங்கடா, அவங்க ஏற்கனவே நம்மளை வர சொன்னாங்க, அன்னைக்கும் நீ வராமல் போயிட்டா நம்மளால் அங்கே போக முடியல, அதெல்லாம் தாண்டியும் இப்போ திரும்ப வந்து நம்மளே மதித்து வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல வேணாமாடா, உன் கையில் தாண்டா இருக்குது பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வானதி விறுவிறுன்னு நேரம் இங்கேயே வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே இப்போ நிலா, பாண்டி அங்கே பாருங்க
சொல்லுங்கள் வானதி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்த உடனே நேராக விறுவிறுன்னு வந்துட்டு, பாண்டி உங்கள் வீட்டுக்கு தான் என் அப்பா அம்மா வரேன்னு சொன்னாங்க எங்கே அப்படிங்கிறாங்க. வாங்க வானதி உள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் தான்க்கா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்காக என் அப்பா அம்மாவும் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா இவனும் கொஞ்சம் கூட என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க்கா. இவனால் நான் இல்லாமல் இருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். சோழன் பிரதர் இல்லாமல் உங்களாலே இருக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் சோழன் பிரதரால இருக்க முடியாதுல்ல. அப்படி தானேக்கா நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை ஏன்க்கா இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சோழன் அப்படியே நிலாவை பார்க்குறாரு. நிலா அப்படியே சோழனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பண்ணிட்டு திரும்பிக்கிறாங்க. ஸோ சேரன் என்ன தான் எடுத்து சொன்னாலும் நீ வானே நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு, டேய் நீ அண்ணனை பற்றிலாம் யோசிக்காதடா, அண்ணனுக்கு எப்படியா இருந்தாலும் கல்யாணம் நடந்துரும்டா, ஆனால் அவங்களே வந்து பேசுகிறாங்கன்னா கொஞ்சமாவது போய் பார்த்து பேசுப்போ அப்படிங்கிறாங்க. சரி நான் அங்கேருந்து பாண்டியும் வராரு. வந்தோடனே சொல்லுப்பா என்னப்பா பேசியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அப்போ சொன்னதே தான் இப்போயும் சொல்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், மறுநாளே கூட நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு இப்போ சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னையா இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. சேரன் பார்த்துட்டு, டேய் பாண்டி என்னடா இவ்வளோ நேரம் நான் உன்ட்ட சொல்லிட்டு வரேன், திரும்பவும் அதே வந்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணே புரிஞ்சுக்கோண்ணே, உனக்கு கல்யாணம் ஆனால் தானே நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இதை என்னால் மாற்றிக்க முடியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ வானதி வந்துட்டு இதை பார்த்தோன்னே, ஏய் உன்னை வீட்டில் தானடி இருக்க சொன்னோம், நீ எதுக்குடி இப்போ இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. அப்போது பார்த்துட்டு, என்ன அங்கே விட்டு வந்துட்டீங்க, நீங்கள் இங்கே என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரிய வேணாமா, பாண்டியும் சொல்ல மாட்டான், நீங்களும் வந்து சரியாக சொல்ல மாட்டீங்க, அதனால தான் எனக்கு அங்கே இருக்க பொறுக்கல, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதாண்டி உன் பிரச்சனையை, எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு நீயா ஒன்று புரிஞ்சுட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் சரியாக பண்ண முடியாதுரி, என் மானத்தை தான் நீ வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நான் உங்கள் மானத்தை வாங்கிட்டேன், நான் எனக்கு பிடிச்சதை எனக்கு நடக்கணும்னு தானே நான் பார்க்குறேன், என் வாழ்க்கை தானே இது, நான் தானே வாழ போகிறேன், நீங்கள் பாட்டுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்னால் போய் வாழ முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏய் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னா எங்களோட ஆசைக்காக நாங்கள் பண்ணுறோம் மாடி, உன்கிட்ட கேட்டுட்டு தானே நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருங்க, என்னை எப்படியாவது பாண்டிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. டேய் கல்யாணம் பண்ணி வைனா, ஏதோ அந்த பையன் இப்போ கூட நாங்கள் வந்து பேசுகிறோம், அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் பண்ணுவேங்கிறான், இப்போ எங்களை என்னடி பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, ஏன் பாண்டி சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாதான் நம்ம கல்யாணம்னு சொன்னியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, அதே தானே நான் அப்பையும் சொன்னேன் இப்பையும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் கூட காலையில் நான் அதை தானே சொல்லிட்டு வந்தேன், நீயே யோசிச்சு பாரு, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. சரி பாண்டி, இனிமேல் நான் உங்ககிட்ட அதை பற்றி பேச மாட்டேன், சேரண்ணனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நான் இனிமேல் என்ன கோவப்பட்டு பேசினாலும் உன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன் சரியா, நீ திட்டினா கூட நான் திட்டெல்லாம் வாங்கிக்கிறேன் பாண்டி, ஆனால் நான் வேறு கல்யாணம் மட்டும் பண்ண சொல்லாத பாண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, எப்படி நான் தான் உன்னை வேறு கல்யாணம் பண்ண சொன்னேன்னா, நீ தானடி அன்றைக்கி வந்து என்கிட்ட அப்படி பேசிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பண்ணது தப்பு தான், எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது சேரனும் பார்க்குறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எவ்வளவோ அவன்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் அவன் ஏன் கல்யாணம் பண்ணால் தான் பண்ண முடியுங்கிறான், ஆனால் ஏன் கல்யாணமும் இப்போ உடனே நடக்கிற சூழ்நிலையிலே இல்லை, எப்படியும் 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னமோப்பா உங்களை நம்பி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இதுக்கு மேலே நீங்கள் மாற்றி பேசுனீங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டி பார்த்துட்டு, ஏங்க நான் எப்போங்க மாற்றி பேசினேன், அன்னைக்கு சொன்னதே தானேங்க நான் இப்போயும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனோடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானேங்க அன்றைக்கே உங்கள்கிட்ட வந்து வீட்டில் நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வானதியோட அப்பா பார்க்குறாரு. தம்பி உன் மேலே நான் எந்த குறையும் சொல்லலை, நீ எப்போயுமே கரெக்டாக இருக்க, நீ சொன்னதில் கரெக்டாக இருக்கங்கிறது எனக்கு பிடிச்சி போய் தான் சரி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இப்போவும் நீ அதையே தான் சொல்கிற, ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் பெற்றது தான், இஷ்டத்துக்கு நினச்ச நேரத்துக்கு ஒன்று பேசிட்டு தெரியுது, எதை கேட்டு நாங்கள் நம்பினோம் பார்த்தியா, எங்களை தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் தான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வானதியோட வீட்டிலேருந்து வந்து இங்கே இவங்க வீட்டில் பேசிட்டு போனதுக்கப்புறமா இப்போ அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் வேணாம் நிப்பாட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் பிரச்சனை, பேசாமல் இருக்க போகிறாங்க, எல்லாமே வானதிக்காக அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஆனாலும் வானதியோட அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது மாறுமா, இவங்க 2 பேரும் ஒருவேளை சேரன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களா, இல்லை பாண்டி சொன்னது தான் நடக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதில் லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.